தருவீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இந்த வெந்தய விதைகள் நல்ல ஆரோக்கிய நன்மை வாய்ந்தது. இதற்கு நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன். இந்த விதையிலேருந்து வரக்கூடிய இந்த வெந்தய கீரைக்கு பார்த்தீங்களா, இதுக்குமே நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. வடமொழியில மேத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீரை சிறிது கசப்பு தன்மை வாய்ந்தது. குழந்தைங்க அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால இதை ஒரு சப்பாத்தி மாதிரி செஞ்சு கொடுக்கறதுங்கிறது குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். எடை குறைப்புக்கு கூட ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த வெந்தயக்கீரை அப்படிங்கிறதுனால வெந்தயக்கீரை சப்பாத்தியை எடுத்துக்கிறது எப்படி, இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தியோட என்ன சாப்பிட்டு எடையை குறைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஆனால் எப்பவும் போல எந்த ஒரு விஷயத்திலையும் புதுசாக ஏதாவது செய்கிறோன்னா டிஸ்க்ளைமர் போட்டுருணும். அதனால ஏதாவது அலர்ஜி வருது வெந்தயத்துக்கோ வெந்தயக்கீரைக்கோ சப்பாத்திக்கோ குளூட்டன் அலர்ஜியோ எந்த அலர்ஜி இருந்தாலும் இந்த டிஷ்ஷை சாப்பிட்றத தவிர்த்திடணும். வெந்தய சப்பாத்தி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இதோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு பார்த்துருவோம். முதல் நன்மை எல்லா கீரைகள்லயும் இருக்க மாதிரி நீரில் கரையக்கூடிய வைட்டமின் சத்துக்கள், கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் சத்துக்கள் அப்படின்னு 2 விதமான வைட்டமின் சத்துக்கள் இருக்கு. இது எல்லாமே நிறைய இருக்கு. வைட்டமின் ஏ, கே போன்ற கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள், எல்லா பி வைட்டமின்கள், சி வைட்டமின்கள், நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரே சமயத்துல வெந்தயக்கீரை சாப்பிட்றது மூலமா கிடைச்சிருது. ரெண்டாவது இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் மிக மிக குறைவு. கீரைகள்னாவே 10-11 தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். சர்க்கரை நோயாளிகள்